artery. Okay. Then the bronchopulmonary segment is the smallest functionally independent region of lung. Yes, இது வந்து ஸ்மாலா இருக்கும், ஆனா ஃபங்க்ஷனலா இண்டிபெண்டா இருக்கும். இது டிபெண்டா இருக்காது, ஃபங்க்ஷனலா இண்டிபெண்டா இருக்கும். எப்படி ஃபங்க்ஷன் இண்டிபெண்டா இருக்கும்? சோ மூவ் ஆகுது இல்லையா, லங்ஸ் பாசிவ் ப்ராசஸ் தானே, லங் எக்ஸ்பேண்ட் ஆகி இதாகுது இல்லையா, சோ தட் இஸ் a functional independent. லங் என்ன ஆகுது, லங் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் ஆகுது இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நல்லா ப்ளோ ஆகும், க்ளோஸ் ஆகும், ப்ளோ ஆகும், க்ளோஸ் ஆகும் இல்லையா. தென் என்ன ப்ராசஸ், இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் தானே. ஸோ அதான் வந்துட்டு ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டன்ட் ரீஜன் ஆஃப் லங். ஓகேவா. தென் த ஸ்மாலஸ்ட் ஏரியா ஆஃப் த லங் தட் கேன் பி ஐசோலேட்டட் அண்ட் ரிமூவ்ட் வித்தவுட் அஃபெக்டிங் adjacent region. For example, அபெக்ஸ் லோப் மட்டும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அபெக்ஸ் லோப் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் சர்ஜரி பண்ணும்போது. ஸோ அதுக்கு வந்து that is the smallest area of the lung that can be isolated and removed without affecting adjacent region. அப்ப அந்த ரீஜன் மட்டும் எடுத்துடலாம். இப்போ அபெக்ஸ் இருக்கும், பேஸ் இருக்கும், தென் ஆன்டீரியர் போஸ்டீரியர் லோப் இருக்கும். அதுல அபெக்ஸ் லோப் மட்டும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, நல்லா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் ஐசோலேட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, அதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஓகேவா. தென் டயக்ராம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க லாரிங்ஸ் இருக்கும், லாரிங்ஸ்ல இருந்து கீழே வரதா ட்ரெக்கியா. இந்த ரிங் தெரியுதா, இதுதான் வந்து இந்த ரிங். இந்த ரிங் எப்படி கவர் ஆயிருக்குன்னா ஹைலன் கார்ட்லேஜா கவர் ஆயிருக்கும். என்னன்னா இந்த ட்ரெக்கியா வந்துட்டு கொலாப்ஸ் ஆகக்கூடாது, ஏன்னா கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஏர் ஃபில் ஆகாது, ஸ்டாப் ஆயிடும். அதுக்காக ப்ரிவென்ட் பண்றதா கார்ட்லேஜ், ஹைலன் கார்ட்லேஜ். தென் இது இந்த எண்ட் ஆஃப் த வந்துட்டு ரெண்டு பைஃபர்கேட் ஆகும், அதுக்கு நேம் தான் கரீனா. ஓகேவா. தென் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ரெண்டு பிராங்கஸா போகும், ரைட் பிராங்கஸ், லெஃப்ட் பிராங்கஸ். ஓகே, இந்த ரைட் பிராங்கஸ் பாத்தீங்கன்னா லென்த் கம்மியா இருக்கும் ஆனா வைடா இருக்கும். லெஃப்ட் பிராங்கஸ் வந்துட்டு லென்த் அதிகமா இருக்கும் ஆனா வைடு கம்மியா இருக்கும். இது வந்து ஆப்ளிக்கா போகும், இது ஆப்ளிக்கா போகும். ஓகேவா. தென் இதெல்லாம் வந்துட்டு மெயினா வந்துட்டு இங்க இருக்க இதான் இது என்னது, எல்லோ கலர் என்னது, எல்லோ கலர் நோ என்ன நோ சப்ளை பண்ணோம், வேகஸ், வேகஸ் சப்ளை. ப்ளூ கலர் என்னது, வெயின், என்ன வெயின், பல்மரி வெயின் சப்ளை பண்ணும். ஓகேவா. அதே மாதிரி தான் கிரீன்னா லிகமெண்ட், என்ன லிகமெண்ட் இருக்கும், அப்ப இது என்ன ரீஜன், ஐலம் ஆஃப் லங். ஓகேவா. புரியுதா. லங்ஸ்ல ட்ரக்கியா, பிராங்கஸ், தென் இதெல்லாமே செக்மெண்டல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே லேயர்ஸ், அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர்னா பேட்ரல் ஃப்ளூரா, இன்னர் லேயர் விசல் ஃப்ளூரா. இன்னர் விசல் ஃப்ளூராக்கு உள்ள இருக்கிறதா பல்மரி ஃப்ளூரா. பல்மரி ஃப்ளூரா ஆல்சோ கால்ட் அஸ் ஐலம் ஆஃப் லங். ஓகேங்களா. தென் இது வந்துட்டு அவுட்டர் மேல போயிட்டீங்கன்னா இங்க வந்துட்டு செக்மெண்டல் இருக்கும், பிராங்கஸ். பிராங்கஸ்ல இருந்து ஒவ்வொரு செக்மெண்ட்லாம் இருக்கும். அப்பர் லோப்ல செக்மெண்ட் இருக்கும், மிடில் லோப்ல செக்மெண்ட் இருக்கும், லோவர் லோப்ல செக்மெண்ட் இருக்கும். அங்க சப்ளை பண்றதா பிராங்கோ பல்மரி செக்மெண்ட், பிராங்கோ பல்மரி செக்மெண்ட். ஓகேங்களா. இது மெயின் பிராங்கஸ், இது வந்துட்டு செக்மெண்டல் பிராங்கஸ். இந்த பிராங்கஸ் டிவைட் ஆகுது இல்லையா, இது செக்மெண்டல் பிராங்கஸ். ஓகேங்களா. இது வந்துட்டு லோபார் பிராங்கஸ், இந்த லோப் சப்ளை பண்றது இல்லையா, சோ கால்ட் அஸ் லோபார் பிராங்கஸ். அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப் இருக்கு இல்லையா, அதுக்கு சப்ளை பண்ண லோப் எடுத்தீங்கன்னா அப்பர் லோப்ல 3 செக்மெண்ட் இருக்கும், அதுக்கு சப்ளை பண்றதுனா செக்மெண்டல் பிராங்கஸ். இது மெயின் பிராங்கஸ். ஓகேவா. தென் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் போயிட்டீங்கன்னா செக்மெண்டல் ரிசெக்ஷன் வித் மினிமல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சரௌண்டிங் லங் டிஷ்யூ. அதாவது நம்ம செக்மெண்ட்ல நம்ம ரிசெக்ட் பண்றோம் இல்லையா, நம்ம ஆபரேட் பண்ணி எடுக்கிறோம். அப்படி ஆபரேட் பண்ணி எடுக்கும்போது இது என்னன்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சரௌண்டிங் லங் டிஷ்யூ. இப்போ அப்பர் லோப் இருக்கு, அப்பர் லோபுக்கு மேல வந்துட்டு அப்பிக்கல் இருக்கும், அப்பிக்கல் செக்மெண்ட் இருக்கும், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் செக்மெண்ட் இருக்கும். இதுல அந்த அப்பிக்கல் லோப் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. அப்ப அந்த அப்பிக்கல் லோப் மட்டும் நம்ம எடுத்துருவோம், எடுத்துருவோம். அப்படி எடுக்கும்போது சரௌண்டிங் டிஷ்யூ இருக்கு இல்லையா, மினிமலா தான் அஃபெக்ட் ஆகும், மினிமலா தான் அஃபெக்ட் ஆயிருக்கும். புரியுதா. அதுக்கு தான் வந்து இந்த செக்மெண்டல் யூஸ் ஆகும். Then to visualize the inferior of the bronchus through bronchoscope when the disease process in the limited segment. நம்ம இந்த bronchoscopy பண்றோம் இல்லையா, இந்த கரீனா வழியா அனுப்புறோம் இல்லையா, அது பண்ணும்போது
நல்லா விசிபிளா இருக்கும். இந்த ஆர்டரி உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் ஆயிடுச்சு நல்லாவே நமக்கு தெரியும். எந்த இடத்துல பிளாக்கேஜ் இருக்கு, பிராங்கஸ்ல உங்களுக்கு இதா இருக்கா, கொலாப்ஸ் ஆயிருக்கா தெரியும். தென்